வணக்கம் and welcome back to this video. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சரி, as the title says, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து living versus existing. சொல்லும்போதே ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு. லைக் லிவிங் அப்படின்னாலும் வாழ்றது தான் அண்ட் எக்ஸிஸ்டிங் அப்படின்னாலும் வாழ்றது தானே. ஆமா தானே? சரி, என்னவா அவனா இருந்துட்டு போகுது, அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ நீ சொல்லு, ஆர் யூ லிவிங் யுவர் லைஃப் ஆர் யூர் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங்? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா லிவிங்க்கும் எக்ஸிஸ்டிங்க்கும் பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவங்களுக்கு எல்லாருக்கும் மத்தியில் வாழ்றதே ரொம்ப கஷ்டம். இதில் லிவிங்காக இருந்தால் என்ன, எக்ஸிஸ்டிங்காக இருந்தால் என்ன அப்படிங்கிறியா? அதுவும் கரெக்ட் தான், பட் என்ன பண்ணுறது, வாழ்ந்து தான் ஆகணும். சரி, இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாட் இஸ் எக்ஸிஸ்டிங் அண்ட் லிவிங் அப்படிங்கிறது. நம்மளோட லைஃப்பில் நமக்கு நிஜமாவே நம்ம லிவ் பண்ணுறோமா இல்லைனா எக்ஸிஸ்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறது நமக்கே தெரியல இல்லையா? ஏன் அப்படின்னா எனக்கு நானே தெரிஞ்சுக்கணும், நான் நிஜமாவே லிவ் தான் பண்ணுறேன்னா இல்லை சும்மா எக்ஸிஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டா எப்படி, வழக்கம் போல் நீயும் தெரிஞ்சுக்கணும். அப்போ சரி, எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிறது we are just surviving. எந்த ஒரு பர்பஸுமே இல்லாமல் இந்த நாளை மட்டும் கடந்துட்டா போதுண்டாப்பா சாமின்னு சொல்லிட்டு ஒரே விஷயத்த திரும்பி திரும்பி பண்ணி நாளை கடத்துற இல்லையா, அது பேர் தான் எக்ஸிஸ்டிங். லைக் எப்படி சொல்றது, நீ வேலைக்கு போகிறது வர்றது சாப்பிட்றது தூங்குறது, இல்லைனா காலேஜ் போயிட்டு வர்றது ஃபோன் பார்க்குறது தூங்குறது சாப்பிட்றது, இதே மாதிரி ஒரு ஷெட்யூலை நீயே போட்டு அதையே ஃபாலோ பண்ணி ஒரு டைம் லூப்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிறது பேர் தான் எக்ஸிஸ்டிங். லிவிங் அப்படிங்கிறது வந்து நீ அந்த நாளை பார்த்து பயப்படாமல் எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே நீ ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிக்கிற இல்லையா, அது பேர் தான் லிவிங். அந்த நாளில் உனக்கு ஃபீலிங்ஸ் நிறைஞ்சிருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், புது புது மொமெண்ட்ஸை நீ கிரியேட் பண்ணுவ, நிறைய மெமரிஸை நீ கிரியேட் பண்ணுவ. அப்படியெல்லாம் ஒரு நாள் உனக்கு இருக்கு அப்படின்னா அந்த நாள் தான் லிவிங். இதை நம்ம எக்ஸாம்பிளில் சொல்லணும்னு வச்சுக்கேன். ஒரு வாஷிங் மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோ, அதில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து துவைக்கிறது, அப்புறமா அலசுறது, அப்புறமா அதுவே ட்ரையர் பண்ணி கொடுத்துரும் காய போட்டிருக்கு. ஸோ அதோட வேலை என்ன, ஒரு இடத்துல இருக்கும், இந்த ஃபங்க்ஷன் மட்டும் அதுக்கு பண்ணிவிட்டா அதோட மொத்த வேலையை இது மட்டும் தானே. அது எங்காவது வெளியே போகுதா, வருதா, படிக்குதா, யாரு கூடயாவது பேசுதா, அது எதுவுமே பண்ணாது. ஸோ அது வந்து எக்ஸிஸ்டிங், அதுக்குன்னு அதுதான் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் பண்ணும். இப்போ வாஷிங் மிஷினும் நீ ஒன்னா, லைக் அதுவும் எக்ஸிஸ்ட் ஆகி தான் இருக்கு, நீயும் எக்ஸிஸ்ட் ஆகி தான் இருக்க. லைக் அது இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ண வேலை பண்ணுது அப்படின்னா நீயும் தனியாக ஒரு ப்ரோக்ராம் பண்ண வேலையை தான் பண்ணிட்டு இருக்க. லைக் சாப்பிட்ற, வர, தூங்குற, அப்புறமா லாகின் பண்ற, லாக் ஆஃப் பண்ற, ரொம்ப நேரம் அங்கேயே உட்கார்ந்துருக்கு, அப்புறமா கொஞ்சம் பிரேக் போற, அவ்வளவுதான். இதை தாண்டி உன் லைஃப்ல வேற ஏதாவது நியூவா இருக்கா, புது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நீ கிரியேட் பண்றியா? அப்படி இல்லை அப்படின்னா நீ வந்து லிவிங்லயே இல்லை. லைக் நீ வந்து ரொம்ப எக்ஸிஸ்ட் ஆயிருக்க, ஏதோ ஒரு உன் கூட இருக்க திங்ஸ் மாதிரி நீயும் ஒரு பொருளா இருக்க, பட் ஆனால் உனக்கு ஒரு உயிர் இருக்கு. நீ நிஜமாவே வாழாம எக்ஸிஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறதுக்கு நான் சில விஷயம் சொல்லட்டா. நீ வந்து இந்த மாதிரி லீவுக்கே வெயிட் பண்ணுவ. லைக் எங்காவது வெளியே போகலாமா, வெக்கேஷன் போகலாமா, இல்லைனா எப்படா சாட்டர்டே சண்டே வரும், அப்புறம் மண்டே ஆனால் பயப்படுறது, லைக் எப்படா ஃப்ரைடே வரும், இந்த வீக்கெண்ட் வரும், இந்த மாதிரியெல்லாம் நீ ஒரு விஷயத்தை பார்த்து வெறுத்து ஒதுங்குற. லைக் உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ வந்து அங்கே எக்ஸிஸ்டிங்காக தான் இருக்க. லைக் இதெல்லாம் எப்படா முடியும் நீ வெயிட் பண்ணுற அப்படின்னாலே நீ வந்து அதையெல்லாம் விரும்பலைன்னு அர்த்தம். பட் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப்பை அவங்களால வாழ்ந்துட முடியாது. பட் நான் கொஞ்சமாவது நீ வாழு அப்படின்னு தான் சொல்கிறேன். முடியாதுன்னு சொல்லி லைக் லைஃப் சிச்சுவேஷன்ஸே நீ பிளேம் பண்ணாம நீ சின்ன சின்ன விஷயத்துலலாம் லிவிங்கை தேடலாம். உண்மையாவே லிவிங் அப்படிங்கிறது என்னன்னா, நீ ஒரு இன்டென்ஷனோட, ஒரு பர்பஸோட, லைக் எல்லாத்தையுமே ஒரு மெமரிஸா கிரியேட் பண்றதுக்காக வாழுவ. சொல்ல போனா நீ அந்த ப்ரெசென்ட்ல அந்த மொமெண்ட்டை ரசிக்கிறது பேர் தான் லிவிங். அப்போ உண்மையாவே லைஃப்பை வந்து எக்ஸிஸ்டிங்கா இல்லாம லிவிங்கா வாழணும் அப்படின்னா எப்படி? லைக் நீ வந்து வேலையை விட்டுறணும், அப்பதான் நீ வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருப்ப, அப்ப லிவ் பண்ணலாம். இல்லைன்னா காலேஜ் ஸ்கூல் போகாம இருந்தா லிவ் பண்ணலாம். இப்படியெல்லாம் நான் சொல்லி தரல, அதுக்கு இல்லை. அதெல்லாம் நீயே உன்னை ஏமாத்திக்கிறதுக்கான ஒரு சப்பக்கட்டு. உண்மையாவே நீ லிவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து கூட நீ சந்தோஷத்தை தேடலாம். ஒரு ஃபுட்டையே நீ சாப்பிட்றன்னு வச்சுக்கேன், அதை நீ ஏனோ தானோன்னு சாப்பிடணுமேன்னு சாப்பிட்ற அப்படின்னா நீ நிஜமாவே எக்ஸிஸ்ட் பண்ணிட்டு இருக்க. ஒரு விஷயத்த விரும்பி பண்ணணும், சாப்பிட்ற அப்படின்னா அதை பிடிச்சி விரும்பி சாப்பிடு. யாரு கூடயாவது பேசுற அப்படின்னா ஒரு கனெக்ஷனோட பேசு, ஏதோ பேசணுமா ஏனோ தானோன்னு பண்ணமா அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் மூச்சு விட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிஜமாவே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இவங்க எல்லாம் எப்படா ஒரு நாள் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலாம் அப்படிங்கிற பேர் தான் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் உன்னோட டெய்லி லைஃப்லேயே நீ உனக்கு வாழ்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உனக்கு தெரியல. கேட்டால் என்னோட லைஃப்பை பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கோ இல்லைன்னா என்னோட பேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கோ இதுக்கெல்லாம் என்னால் முடியல, பிகாஸ் என்னோட லைஃப் சிச்சுவேஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்கிறது. உண்மையாகவே நீ வாழணும், உன்னோட பேஷனை ஃபாலோ பண்ணணும், உனக்கு பிடிச்ச மாதிரி லிவ் பண்ணணும் அப்படின்னா நீ தான் அதுக்கு டைம் ஒதுக்கிக்கணும். சும்மா ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி ப்ரோக்ராம் பண்ண மாதிரி உன்னோட லைஃப்பை வச்சுக்காம சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் ரசிக்க கற்றுக்கோ. அப்போதான் நீ வாழ்கிற மாதிரி இருக்கும். லைக் நீ ஒரு சன்செட்டை பார்க்குற அப்படின்னா அதை பார்த்து அப்படியே ரசிக்கிறது விசஸ் இன்னொரு பக்கம் வந்து அப்படியே ரோட்டில் போகும்போது அப்படியே ஃபோனை மட்டுமே பார்த்துட்டு போகிறது. இதுக்கு ரெண்டுக்குமே எவ்வளோ வித்தியாசம் இருக்கு இல்லையா? நீ ஃபோனை பார்த்துட்டு சும்மா அப்படியே நடந்து போகிறது, நீ எந்த இடத்துல வேணால் ஃபோனை பார்க்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், அது தட் டசன்ட் மேட்டர். பட் ஆனால் நீ ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரசிக்கிற அப்படிங்கும் போது உனக்குள்ளேயே அந்த லிவிங் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கிடைக்கும். உன்னோட மைண்ட் செட்டை அப்படியே நீ ஷிஃப்ட் பண்ணு. லைக் எக்ஸிஸ்டிங்லேருந்து லிவிங்க்கு. நீ எக்ஸிஸ்டிங்கில் இருக்க அப்படின்னா நாளைக்கு எப்படியாவது கடந்துடணும்ப்பா சாமி, யார்கிட்டயும் திட்டு வாங்காம நாளைக்கு எப்படி தான் நான் கடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நாளைக்கே வரல, அதுக்குள்ளேயே அதை பற்றி நீ புலம்ப ஆரம்பிச்சிட்ட. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சண்டே ஈவினிங்கே மண்டேவை பற்றி யோசிச்சு நாளைக்கு மண்டேவா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த நாளை சர்வைவ் பண்ணுறதுக்காக துடிக்கிற.
இதுவே நீ நிஜமாவே வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா நாளைக்கு எப்படி நம்மளோட நாள் மீனிங்ஃபுல்லாக மாற்றுறது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்டோட தான் நீ யோசிப்பே தவிர ஐயோ கடவுளே அப்படின்லாம் ஒரு மாதிரி புலம்ப மாட்டேன். உனக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிளில் நான் சொல்லித்தரேன். இப்போ ஒரு ஃபிஷ் இருக்குது, அதை ஃபிஷ் டேங்க்குள்ளே போட்டு அதுக்கான ஆக்சிஜன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த இது செட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதுக்கு கீழே கல்லெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த இலை மாதிரி இருக்கும் இல்லையா அது, அப்புறமா இந்த ரப்பர் மாதிரி இருக்க மீன்லாம் எல்லாமே உள்ளே போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு 2-3 ஃபிஷ் மட்டும் உள்ளே இருக்குது. அதுக்கு என்ன அப்படின்னா அது ரொம்ப சேஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும். அதுதான் அதோட உலகம். அதுக்கு தேவையான எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. லைக் தேவையான டைம் ஃபுட்டும் போட்டுறாங்க இல்லையா, ஸோ எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கண்மூடித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு. அதுவே ஒரு ஃபிஷ் கடலுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது என்னென்னலாம் பார்க்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. லைக் ஒரு மீன் தொட்டியும் ஒரு கடலும் ஒன்றா, இதில் இருக்க இலையும் அங்கே இருக்குது, அங்கேயும் இலை இருக்குது, தண்ணி இருக்குது, ஃபைன். பட் இது ரெண்டும் ஒன்றாயிட முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நீ லிவ் பண்ணுறதுக்கும் எக்ஸிஸ்ட்டுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீ நினச்சிட்டு இருப்ப உனக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு, எக்ஸிஸ்டிங்காக இப்படியே இருந்துட்டு போயிட்டா போதும் அப்படின்னு. பட் நீ நிஜமாக வாழ்ந்தால் மட்டும்தான், அந்த கடலுக்குள்ளே போனால் மட்டும்தான் உனக்கு உண்மையான சந்தோஷம் என்ன, வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு நீ என்ன பண்ணணும், லிவ் பண்ணணும். சும்மா அவங்க இங்கே காரணம் சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடாது. இப்போ நான் உன்னை சின்ன சின்ன விஷயத்துலலாம் ஹாப்பினஸை தேடுன்னு சொன்னேன் இல்லையா, எந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அப்படிங்கிறது கூட நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. லைக் எப்படி சொல்லலாம்னா, நீ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து அமைதியாக சுற்றி இருக்கிறத பார்த்துட்டு இருந்தாலே நீ அந்த மொமெண்ட்ல லிவ் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஒரே சத்தமாக இருக்க நாய்ஸான என்விரான்மெண்ட்ல நீ எக்ஸிஸ்ட், அங்கே ஒரு பொருளாக இருப்பியே தவிர உன்னால் அங்கே வாழ முடியாது. இப்போ நீ உன் பெட்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு இருக்க அப்படின்னா அது எக்ஸிஸ்டிங். அதுவே நீ அங்கேருந்து எந்திரிச்சு உன் ட்ரீம்ஸை நோக்கி ஓடுற அப்படின்னா அதுதான் லிவிங். லிவிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். ஆனால் லிவிங்கில் நீ கஷ்டப்பட்டாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்ப. சிம்பிளாக சொல்ல போனால் எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிறது நான் இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரிக்ரெட் பண்ணுறது. லிவிங் அப்படிங்கிறது நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ ரொம்ப சந்தோஷப்படுறது. சரி, இப்போ சொல்லு, நிஜமாவே நம்மெல்லாம் லிவ் பண்ணுமா இல்லை சும்மா ஒரு எக்ஸிஸ்டிங்காக ஒரு பொருள் மாதிரியே இருந்துட்டு போயிடலாமா? இப்போ நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன். லாஸ்ட்டாக எதை ஃபஸ்ட் டைம் நீ பண்ண? லைக் நீ ஸ்டேஜ் ஏறி பேசினதாக இருக்கலாம், இல்லைனா நீ எங்கேயாவது தனியாக போனதாக இருக்கலாம். இந்த மாதிரி உன் லைஃப்லேயே அதை ஃபஸ்ட் டைம் பண்ணுற அப்படிங்கிறது எப்போ லாஸ்ட்டாக பண்ண? ஒவ்வொரு நாளும் நீ ஏதாவது ஒரு குட்டி விஷயம் புதுசாக பண்ணுறியா, ஏதாவது ரசிக்கிறியா, ஏதாவது லிட்டில் திங்ஸ் உன்னை ஹாப்பி பண்ணுதா? ஒருவேளை இன்னைக்கு தான் உன்னோட கடைசி நாள்னு வையேன், நீ டெய்லியும் வாழ்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்பியா? லைக் உனக்கு பிடிச்சதை சாப்பிடுவேன், எங்கேயாவது போகணுன்னா போயிட்டு வருவேன், சின்ன சின்ன ஹாப்பினஸ் தான் உனக்கு இருக்கும். அது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போனால் நல்லா இருக்கும்னு தானே நினைப்பேன். அந்த குட்டி குட்டி ஹாப்பினஸை ஏன் உன்னால் டெய்லியும் பண்ண முடியல? ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ஒரு மெமரிஸாக சந்தோஷமாக லிவ் பண்ணுற மாதிரி மாற்றிக்கோ. லைக் நான் இன்னைக்கு வெளியே போயிருந்தேன், அப்போ ஒரு குட்டி பையன் பக்கத்தில் ஒரு சின்ன டேப் இருந்தது, அதுலேருந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தது. அவன் பக்கத்தில் அந்த ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்கும், அதில் அழகாக உட்காந்துருக்கான். அது ஒரு குட்டி சீனரி மாதிரி ரொம்பவே அழகாக இருந்தது. அவன் ட்ரெஸ் எல்லாம் அந்த ஸ்ப்ரே பண்ணுற வாட்டரில் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. பட் ஆனால் அவன் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்லை, அப்படியே நனைஞ்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருக்கான். எப்படியும் நனைஞ்சதுக்காக வீட்டுக்கு போய் அடி வாங்குவான், அதெல்லாம் செகண்டரி. பட் ஆனால் அந்த மொமெண்ட்டில் அவன் ரொம்ப சந்தோஷமாக அந்த ஸ்ப்ரே பண்ணுற வாட்டரில் அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்ல. நம்மளும் குழந்தைங்க மாதிரி இருந்து தானே இப்போ பெருசாக இருக்கும். நம்ம ஏன் அந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரசிக்காமல் மறந்து போய் இப்போ ஒரு மிஷின் மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டோம்? நம்ம அந்த மொமெண்ட்டில் லிவ் பண்ணோம்ல. இப்போ நம்ம ஒரு அனாலிசிஸ்க்கு வரலாம், நம்ம நிஜமாவே லிவ் பண்ணிட்டு இருக்கோமா இல்லை எக்ஸிஸ்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, லைக் நான் எக்ஸிஸ்ட் லிவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் ஒரு ஷெட்யூல் போட்ட மாதிரி ஒரு வேலை ஒன்று செஞ்சுட்ருக்கேன், அது வேறு விஷயம். பட் அந்த அதர் சைட் எனக்கு பிடிச்ச மாதிரியான சில விஷயத்தையும் நான் செய்கிறேன். ஸோ எக்ஸிஸ்ட் லிவ் ரெண்டுமே கலந்து உன்னோட வாழ்க்கை இருந்தால் கூட பரவாயில்ல. நீ வெறும் எக்ஸிஸ்டாகவே இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துடக்கூடாது, எந்த சந்தோஷமே தெரியாமல் நீ போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீ லாஸ்ட் டைமாக உனக்கு பிடிச்சதை எப்போ ஃபஸ்ட் டைம் பண்ண அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணு. அப்படி இல்லைன்னா நீ நிஜமாவே எக்ஸிஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கியா, லிவ் பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லு. அப்போ சரி, நான் கிளம்புறேன். See you all in another video. Do subscribe, share, like, comment and hype the video. Okay? Tata, bye.